அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 12. பரமுதம் நிகாரம் விகாசனம் விகோடனம் பர சுகோதயம் அச்சயம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய 12வது பாடல் திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பரமுதம் மேலான சிறந்த அமுதம், பொதுவாக உடல் உயிர் விளக்கத்தை கொடுப்பதாம். இக்கடவுள் பரமுதம் உலகறிந்து பலவாகிய அமுதங்களை போன்றல்ல. பௌராணிக வழக்கில் விளங்கும் தேவர் அமுதம் போன்றதும் இல்லையாம். இது அருட்பெரும் ஜோதி அமுதம். ஒருவருக்கு பிணி முப்பு சாக்காடு ஒழிப்பது மட்டுமல்ல, அதோடு சுத்த சுகந்த வாழ்வோடு விளங்கச் செய்வதாம். நிராகாரம் ஆகாசம். ஆகாரம் என்றால் உள்ளே அடங்கியிருத்தல். நீர் ஆகாரம் அடங்குதல் இன்மை, அதாவது கடவுள் எல்லாம் தன்னில் அடக்கி கொண்டும் ஆண்டு கொண்டும் இருப்பது மட்டும் இல்லாமல் பிற எதிலும் அடங்குவதல்ல, அடக்கப்படுவதும் அல்லையாம். எதிலும் அடங்காமை உற்று எங்கும் அநேக நிறைவு பெற்று விளங்கும் கடவுள் நிலையே இங்கே நிராகாரம் எனப்படுகின்றது. விகாசனம் ஒளிமயமானது. விகசித்தல் பிரகாசித்தல் எல்லாம் ஒளி செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும். காசு என்பது ஒளிதான். விகாசம் என்னும்போது அருள் ஒளியாக குறிக்கும். எப்படி எனில் வி இவ்வு கூட்டல் இ வி. இதில் வகரமை அருள் வடிவமும் இகர உயிர் அருட்பிரணவ சக்தியும் கூடி காசத்தை அருட்பெரும் ஜோதியாய் உணர்த்துகின்றதாம். விகோடனம் இது விகாஷணத்தின் திரிபு வடிவம். கோஷம் என்பது ஒளி, வேறு ஒளியாம். அருள் ஒளியைத்தான் விகோஷம் எனலாம். விகோஷணம் என்பது ஒளி தோன்றிய இடம். ஆம், அணுவாக ஆற்றலின் செயலால் புற காற்றோடு ஒளி அணுக்கள் திரண்டு ஓசையாய் நாதமாய் வாக்காய் பதமாய் பரவி பரன் திருவடி கீழ் லயமாகும். எனவே எங்கும் நிறை பிரணவ சக்தி நம்மிலே சூக்கும வாக்காய் உதித்தெழுந்து வெளிப்படும் கால் ஓங்கார மந்திர ஒளியாய் புறத்தே கேட்பதோடு அகத்தே உள்வொலியோடு ஒன்றச் செய்ய துணையாவும் இருக்கிறதாம். ஆகவே நாம் வெளியிடும் கோஷம் வீணாய் புறத்தே சென்று கழிந்து அழிந்து போய்விடாமல் அகநிலை ஏற்றி பதி பதம் சேர்க்க வேண்டும் என்பதே முக்கியம். எனவே விகோடனம் ஆண்டவரின் அருட்பெரும் ஒளியாய் வெளிப்பட்டு நம்மை தம்பால் உய்ய கொள்ளுவதாம். பரசுகோதயம் உண்மையான சுகம், கடவுள் ஆன்மாவிலே வெளிப்பட்டு விளங்கும் நித்திய ஆனந்தமே. இது எப்போதும் வெளியாகும் என்றால் மனிதன் தேக போக பற்றற்று சுத்த சத் விசாரத்தால் அகநாடி அருளை வேண்டி நிற்கும்போது சிறிது சிறிதாக ஜோதி உதயமானது போல சுக அனுபவமும் வெளியாகும். இந்த சுகம்
அருள் அனுபவத்தால் பெறப்படுவது. சுகம் என்ற சொல்லை கூட ஊ ஆ அம் ஓம் என்ற அருள் உண்மை பிரணவ பொருளை கொண்டு விளங்க காண்கிறோம். உள்வளர் பிரணவ ஜோதியாகிய அருள் ஒளியிலிருந்து பெறும் இன்பமே மெய் சுகம், உண்மை ஆனந்தமாகும். அக ஆன்மா உலகில் எப்போதும் அருட்பெரும் ஜோதியே விளங்கின் இங்கு வெளியாம் உதய ஜோதி காட்சி அப்படியே என்றும் நிலைத்து இருப்பதாம். அச்சயம் என்றால் சயம் அல்லது குறைவு, அழிவு இல்லாததா. கடவுள் தானே இப்படி குறைபட்டு அழிந்து போகாது, எப்போதும் நிறைவோடு விளங்கி கொண்டு இருக்கிறார். ஆதலின் அவர் இயல் அட்சயமாக நித்த நிறைவோடு விளங்குகின்றதா. ஆண்டுகளிலே பிரபவ தொடங்கி 60 ஆண்டு முடிவு அட்சயமாக முடிவுற்றதாக பொருள் கொண்டு மேலும் முதலிலிருந்து தொடங்க பெறுகின்றதாம். காலம் கடந்த கடவுள் தத்துவம் முடிவற்றதாய் இருத்தலின் காலத்தை என்றும் பிரகாசிக்க செய்து தொடர வைத்தவர்கள் அப்படி பிரபுவும் அச்சையும் முதலியவை கொண்டு கணக்கிட்டனர் என்று இந்த அற்புதமான திருவடி பாடல் 12க்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. பரமுதம். பரமுதம், முதம் அப்படின்னாவே சிறந்த அமுதம். பொதுவாக உடல் உயிர் விளக்கத்தை கொடுக்குது. அப்போ இந்த ஜீவன் இருந்தால்தான் இந்த உடலிலே மரியாதை. உயிருக்கு உடல்ல உயிர் இருக்கணும், அதான் ஜீவன் இருக்கணும், காற்று இருக்கணும். அந்த பிரணவ காற்று இல்லைன்னா அவன் பிணமாக கருதப்படுவான். ஆகவே அந்த பரமுதம் அதை நம்ம ஒருவருக்கு பிணி மூப்பு சாக்காடு ஒழிப்பது மட்டுமல்ல, அதோடு சுத்த சுகந்த வாழ்வோடு விளங்கச் செய்வதாம். அப்போ நம்ம பிணி மூப்பு சாக்காடு மரணமில்லா பெருவாழ்வை ஒருவன் அடைந்து விட்டார் என்பதற்கு பார்முதம் தேவைப்படுது. அதோடு இல்லாமல் நிராகாரம், ஏக இறைவன் எங்கும் இருப்பதை உணர்த்துவதை இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது. விகாசனம், இந்த ஒளிமயமானது, பிரகாசமானது. அப்போ அந்த அருள் பிரணவ சக்தியை கூட்டி அருட்பெரும் ஜோதியை நமக்கு உணர்த்துவது. விகோடனம், அப்போ கோஷம் என்பது ஒளி. அப்போ அந்த ஒளி இருக்கு பாருங்க, நமக்குள்ளாகவே மூச்சு காற்றாக சூக்குமாக இருக்கு. அதுதான் ஓங்கார மந்திரமான நமக்கு தெரிவிக்கின்ற நிலையை நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்பால் நம்ம உயர்த்தி கொள்வதற்கு விகோடனம் சொல்றார். பர சுகோதயம், அந்த பர அகநாடி, நம்ம புறநாடி போயிட்டு இருக்கிறோம், அகநாடியை உணர்ந்து கொண்டு ஓ ஆ இம் ஓம் என்ற பிரணவ மந்திரம், பிச்சாச்சர மந்திரம்ன்றாங்க. இதைத்தான் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய மந்திரம் பிரணவ மந்திரம். அப்போ இந்த பிரணவ மந்திரத்தை ஒருவன் உச்சரிக்க அவன் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைவான். அப்போ அந்த பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிற முறையெல்லாம் கடந்து மூச்சை கவனி பேச்சை குறை, நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்மூச்சை வாங்கி வாங்கி வெளி மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே பொதுவாக வெளி மூச்சு தான் விட்டு கொண்டு அந்த பிணி மூப்பு சாக்காடு போயிட்டு இருக்கோம். உள்மூச்சு வாங்கணும். அதைத்தான் இந்த உதய ஜோதி காட்சியை அப்படியே நிலைத்து இருக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அட்சயம், அட்சயம்னா சைனம். நம்ம பார்த்தோம் காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சைன குளத்தில் தண்ணியில் யார் இருக்கிறார், அத்திவரதர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. செய்தி ஒரு பழக்க பதிவு. ஆனால் அது உண்மை நிலையை சொல்லுகிற நிகழ்வாய் நாம் உற்று நோக்கிற போது அந்த தண்ணியிலேருந்து 40 வருஷம் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சயன கோலத்தில் இருக்கிறார். அச்சய பாத்திரம்ன்றாங்க. மணிமேகலை கூட தன்னை நாடி வந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாண்டவர்களுடைய வரலாறுல மகாபாரதத்தில் பாஞ்சாலி பகவான் கிருஷ்ணன் தனக்கு அச்சய பாத்திரம் கொடுத்தார், அதை வைத்து எல்லோருக்கும் உலகத்துக்கு எல்லாம் படியளந்தார் என்று சொல்வார்கள். அங்கே இங்கே அச்சய பாத்திரமாய் இருப்பது முடிவற்றதும் இல்லாமல் அச்சயமாக இருப்பதாகத்தான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றார். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அச்சய பாத்திரம் என்னன்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஒரு ஜீவனுக்கு பசிபாடு செய்கின்றவனே உண்மையான சன்மார்கியாக இருப்பான். அடுத்தவங்கிட்ட காசை வாங்கி வசூல் பண்ணி தன் பேரில் சாப்பாடு போடுறவன் ஜீவகாருண்யம் இல்லை. தன்னுடைய உழைப்பால் தான் சம்பாதித்த பணத்தால் கொண்டு வருவாயை கொண்டு ஒருவருக்கு பசி பிணி போக்குறான் பார், இல்லாதவர்களுக்கு, அது அப்புறம் ஜீவராசிகளுக்கு, அது இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களெல்லாம் உணவு போடுறான். நல்லா கொழுத்து தின்னு போய் முறுக்கேறி போய் சோற்றால் அடித்த பிண்டங்களா இல்லை சொர்ண கட்ட ஜென்மங்களா என்று ஆங்காங்கே இருக்கிறாங்க. நம்ம சன்மார்க்க சங்கம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் மணி அடித்தா வீடு, இது மாமியார் வீடுன்ற மாதிரி, மணி அடித்தா சோறு, இது மாமியார் வீடு என்று ஜெயிலில் சொல்லுவாங்க. ஆங்காங்கே எந்த வேலை போகிறது கிடையாது. யார் எப்போ கொடுப்பாங்களோ 3 வேளை சாப்பிட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. ஜீவகாருண்யம் பசிப்பாடு நீக்கி, அந்த ஜீவன் சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் தவிக்கிற போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்ன்றார். நீ தவம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னா ஒருவனுக்கு ஒரு புடி உணவு கொடுத்து அவன் பசியாற்றி வைத்தால்தான் இறைவனே உங்ககிட்ட வருவான். அப்போ அந்த இறைவனை அடைவதற்கு அட்சய பாத்திரம் நமக்குள்ளே இருக்குது, இறைக்க சுரக்கும். ஆகவே எவன் ஒருவன் ஜீவகாருண்யத்துக்காக உதவி செய்கிறானோ அவனுக்கு வர்றது எப்படின்னா ஆற்று வெள்ளம் போல இல்லாமல் ஊற்று நீராய் சுரக்கும். அப்போ ஊற்று நீர் சுரக்க எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும் அந்த தண்ணி குடித்தா. அதே மாதிரி ஜீவகாருண்யம் செஞ்சுட்டு ஒருவன் அக வழிபாடு செய்கிறான் என்றால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய பரமுதம், பிணி சாக்காடு மூப்பு எதையும் இல்லாமல் அருளாளராக அவன் இருப்பான் என்பது உண்மை என்கிற சொல்லுகிற பாடல் தான் இந்த பாடல். ஆகவே இந்த பாடலை பரமுதம் நிகாரம் விகாசனம் விகோடனம் பர சுகோதயம் அச்சையன்னு வள்ளல் பெருமான் முடிகிறார். ஆகவே இந்த பாடலை மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.